ஸ்வேதா, ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ. ஆசை அதிகமாயிடுச்சுன்னா அழிவும் அதிகமாயிடும். பேராசையில சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுவேன். நீ எனக்கு என்ன சாபம் விட்டாலும் எனக்கு கவலை இல்ல. இப்போ நான் ஒன்னு சொல்றேன், நீ தெரிஞ்சுக்கோ. நல்லவளா வாழ்ந்தா கடைசியில தான் சொர்க்கத்துக்கு போகலாம். ஆனா கெட்டவளா வாழ்ந்தா தினம் தினம் சொர்க்கம்தான். நான் கெட்டவளா வாழதான் ஆசைப்படுறேன். முத்தரச மாமாவை கட்டிக்கிறதுக்கு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். ஏன் ஆசையே நடக்காதப்போ வேற யாரும் நிம்மதியா வாழ நான் விட்டுருவேனா? எனக்கு கிடைக்காத மாமா உனக்கு கிடைக்கிறத என்னால பொறுத்துக்கவே முடியாது. அவரை அடையறதுக்கு எந்த அருகதையும் இல்லாத உனக்கு அவரு கிடைச்சிட்டாரு. ஆனா அவரோட உன்னை நிம்மதியா வாழ நான் அனுமதிக்கவே மாட்டேன். அப்புறம் முத்தரச மாமாவை நான் உன்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்பேன்னு நீ கனவுல கூட நினைக்காத. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு வெளியே போறதுக்கான வழிய பாரு. முடியாது, முடியவே முடியாது. என் முத்து மாமா வராம நான் இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். என்ன அற போராட்டமோ? நீ எப்படி வேணா வச்சுக்கோ, என் முடிவுல இருந்து நான் விலகிக்கவே மாட்டேன். சரி, அருவா கத்தி துப்பாக்கின்னு எவ்வளவு பெரிய கூட்டத்தை நீ கூட்டிட்டு வந்தாலும் எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டா இந்த ஸ்வேதா. உனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நீ என்ன போராட்டம் செஞ்சாலும் என்ன வழிக்கு கொண்டு வர முடியாது. நீ கஷ்டப்பட போறது மட்டும் இல்லாம உன் 2 குழந்தைங்களையும் சேர்த்து கஷ்டப்பட வைக்காத. என்ன நீ சொல்ற கத்தி துப்பாக்கி எல்லாம் உனக்கும் உன் அடியாளுங்களுக்கும் தான் தேவை. நெஞ்சில துணிவோ நம்பிக்கையோ எனக்கு இருக்கு. அதனால நீ சொல்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க உண்மையாவே சக்தி வாய்ந்தவங்க. எனக்கு அந்த பலமே போதும். ரைட், நீ முடிவே பண்ணிட்ட. ஆனா உன் நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு உன் முத்து மாமா உன்கிட்ட விட்டு கொடுத்துருவேன்னு நினைக்க. அந்த ஸ்வேதா மறைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இருக்கிற ஸ்வேதா மனசு இரும்ப மாறி போனவ. அத மாத்துறதும் நீதான். இனி என் மனசுல துளி கூட இறக்கத்தை நீ எதிர்பார்க்க முடியாது. உன் தலைவிதி. நீ கஷ்டப்பட்டே ஆகணும்னு இருக்கும்போது அதை யாராலையும் மாத்த முடியாது. வாங்க, நீ போலாம். அடி பாவீங்களா, இறக்கமே இல்லாம 2 குழந்தைங்களோட வாசல் உட்காந்துருக்கிற பொண்ணை பார்த்து இப்படியா பேசிட்டு போறது? இவங்களை சும்மாவே விடக்கூடாது. ஊருக்குள்ள போய் சொல்லியா? என்ன பண்றது மாமா, இதை இப்படியே விட முடியாது. வேற ஏதாவது ஆளுங்க மூலமா முத்தரசன் சாரை தேடியே தீரணும். வெண்ணிலா என்னடானா பொறுமையா இருங்கன்னு சொல்லி எதையும் செய்ய விடாம கட்டி போட்டு வச்சிருக்கா. எனக்கே குழப்பமா இருக்கு மாமா. எல்லாமே நாம பண்ண தப்பால வந்த பிரச்சனை தான். நீ ஏன் அப்படி நினைக்கிற? இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதான் நடக்குது. நாம என்ன பண்றது? ஆண்டி, என்ன ருத்ரா, எங்க அம்மாவை பாத்தீங்களா? இங்கதானே இருந்தாங்க, போய் பாரு. இல்ல ஆண்டி, அம்மா 2 பாப்பா யாரையும் காணோம். காணுமா? என்ன சொல்ற? கலை, சொல்லுங்க. வெண்ணிலா எங்க? ருத்ரா அவளை தேடிட்டு இருக்கா. நானும் பார்க்கலையே, இருங்க பார்த்துட்டு வரேன். சரி. வெண்ணிலா, வெண்ணிலா, வெண்ணிலா. அண்ணா
வீடு முழுக்க திட்டிட்டேன் வெண்ணிலாவே குழந்தைங்களையும் காணோம். காணோமா? என்னம்மா இது? என்னாச்சு? ஜாக்கிரதையா இருக்க வேணாமா? இங்கதானே இருந்தாங்க. வெண்ணிலாவை காணோமா? எங்க போனான்னு தெரியுமா? அண்ணியை காணோமா? ஆமாண்டா, எங்க போயிருப்பா? இருங்க, பதட்டப்படாதீங்க. இங்கதான் இல்லைங்க, உங்களுக்கு இருக்காங்க. அந்த ஸ்வேதா பத்தி தெரியாது. ஏற்கனவே முத்தரசனை காணோம் தேடிட்டு இருக்கோம். சரி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நாம எங்க இருக்காங்கன்னு தேடி ருத்ரா, நீ பார்க்கலாம். தனியா எங்க வெளியே போயிட்டு இருக்காத, ஜாக்கிரதையா இரு, புரியுதா? ஐயா ஐயா, நீங்க வெண்ணிலா எங்கேயாவது வெளியில பாத்தீங்களா? ஐயா உங்களுக்கு விஷயமா தெரியாதா? வெண்ணிலம்மா வந்து 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு முத்தரசு ஐயா வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காங்க ஐயா. முத்தரசன். அவங்க ஸ்வேதா கிட்ட நியாயம் கிட்ட போராட உட்காந்துருக்காங்க. ஆனா ஸ்வேதா உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கன்னு போயிட்டே இருக்காங்க ஐயா. ஐயோ, என்ன கலை இது? வெண்ணிலாக்கு தேவையா இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு அதுவும் இவ குழந்தைங்களோட போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. நம்மளாம் எதுக்குன்னு இருக்கோம்? அவ பாதுகாப்புக்கு தானே. நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம அப்படி அங்க போய் உட்கார வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இது பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் நிதானமா இருங்க. அவங்க எதையும் யோசிக்காம இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம என்னன்னு போய் பார்ப்போம். ஆமா, வெண்ணிலா ஒரு காரியம் பண்ணானா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவளுக்கு பக்கபலமா அந்த கடவுளோட அருள் இருக்கு. சரி வாங்க, நாமளும் அங்க போலாம். அவளுக்கு துணையா இருப்போம். ஆமா, வாங்க நம்ம எல்லாரும் போலாம். ருத்ரா, உத்ரா கூட்டு. வெண்ணிலா, வெண்ணிலா, என்ன வெண்ணிலா இது? அம்மா, உன்னை காணும் நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. ஏம்மா என்கிட்ட சொல்லாம இங்க வந்த? நீ கவலைப்படாத ருத்ரா. வெண்ணிலா, என்னாச்சு வெண்ணிலா உனக்கு? எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? முதல்ல வா, எழுதுப்பா, வீட்டுக்கு போலாம் வா. பேசாம இரு கலை. என்னால வர முடியாது. நான் இங்க தான் இருக்க போறேன். முட்டாள்தனம் பேசிட்டு இருக்காத. குழந்தைங்களோட வந்து உட்காந்துருக்க. குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எந்திரிச்சு வீட்டுக்கு வா. இல்லன்னு அந்த ஸ்வேதா என் முத்து மாமாவை திரும்ப ஒப்படைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு அசைய போறதில்ல. வெண்ணிலா, என்னை பொறுத்த வரைக்கும் போராடணும்னு நினைக்கிறது அவசியம்தான். ஆனா யாருக்கு எதிராக போராடுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ஸ்வேதா மாதிரி ஆளுங்க கிட்ட போராடிலாம் எதுவும் நடக்க போறதில்ல வெண்ணிலா. இது பாரு, நேத்து வந்தவங்க அவங்களுக்கு ஸ்வேதா பத்தி தெரிஞ்சிருக்கு. நீ தான் அவங்கள பத்தி புரிஞ்சுக்காம இருக்க. நீ சத்தா போது நினைக்கிறவங்கிட்ட போராடி என்ன பிரயோஜனம்? பேசாம எந்திரிச்சு வா. என்னம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இங்க பாருங்க, நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, அவ கல் நெஞ்சக்காரிங்கிறது எனக்கும் தெரியும். ஏதாவது ஒரு வகையில ஆத்தா அவ மனச மாத்திடுவா. அவ மனசு இறங்கி வந்து என் முத்து மாமாவை திரும்ப ஒப்படைச்சிடுவாங்கிற ஒரு நட்பாசையில தான் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுக்காக தான் என்னோட 2 குழந்தைங்களையும் நான் கூட வச்சிருக்கேன். ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் வேற வழியே கிடையாது. அவ நிச்சயமா என் முத்து மாமாவை என்கிட்ட ஒப்படைச்சே தீரணும். வெண்ணிலா, நீ இப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறது நிச்சயமா பாதுகாப்பான விஷயம் இல்லை. இந்த ஸ்வேதா தன்னோட பேரை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆளு. இல்ல நீ வெண்ணிலா, நீ இப்படி உறுதியா உட்கார்ந்துருக்கத பார்த்தா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம்னு தோணல. ஆனா இருந்தாலும் நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். என்னக்கா நீங்க? யாரும் ஒன்றும் கவலைப்படாதீங்க.
வெண்ணிலாவோட பாதுகாப்புக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இதுல என்ன இருக்கு? அம்மா வெண்ணிலா, ஏம்மா இப்படி குழந்தைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற? அண்ணே, நீங்க எல்லாரும் எனக்காக சிரமப்பட வேண்டாம். எதுக்காக இப்படி எல்லாரும் வந்திருக்கீங்க? அம்மாடி, 1க்கு 2 பச்சை குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நீ நியாயம் கேட்டும் அந்த கல் நெஞ்சுக்காரி உன்னை உதாசனப்படுத்துறா. இதெல்லாம் தெரிஞ்சுதாம்மா நாங்க இங்க வந்திருக்கோம். உனக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்துட்டு தான் நாங்க இங்க இருந்து போவோம். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. முத்து மாமாவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் பிரச்சனையை பெருசாக்கிட்டீங்கன்னா நிலைமை இன்னும் சிக்கலாயிடும். கையெடுத்து கும்பிட்டு உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து அமைதியா போயிடுங்க. ஏம்மா, நாங்க எல்லாரும் திரும்பி போறதுக்காகவா இப்படிலாம் ஊர் கூடி ஒண்ணா வந்திருக்கோம்? சரிம்மா, நாங்க அமைதியாவே இருக்கோம். நீ என்ன சொல்ற? பிரச்சனை பண்ணாதான் முத்தரசன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ற. நாங்களும் கூட அறவழியில போராட்டத்துல கலந்துக்கிறோம். என்னப்பா சொல்றீங்க எல்லாரும்? நீதி கிடைக்கிறவங்க போராடுவோம். ஸ்வேதா, அங்க வந்து பாரு. வாசல்ல ஊர் மொத்தமும் ஒன்னா கூடி நிக்குது. வாங்க, நீ போலாம். இரு. என்ன ஸ்வேதா, நீ பாட்டுக்கு கண்டுக்காம போற? ஏதோ பெரிய சிக்கல் வர மாதிரி எனக்கு தோணுது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த கூட்டத்தால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்க. எதுக்கு இந்த மாதிரி போராட்டம்? ஆமா, போராட்டம்னு ஆரம்பிச்ச பிறகு எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ண வேண்டாமா? சரி, இப்ப எல்லாரும் போராடலாமா? போராடுவோம், 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 போராடுவோம்.
அதை எடுத்து கொடுங்க. எல்லாரும் இப்படி வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்தி கலாட்டா பண்றது சரியில்லை. உடனடியா இப்பவே கலைஞ்சு போங்க, இல்லனா இந்த இடத்துல நிறைய இழப்புகளை பார்க்க வேண்டியதா இருக்கும். ஏ ஸ்வேதா, எந்த இழப்பையும் சந்திக்க நாங்க தயாரா தான் இருக்கோம். நீ முத்தரசன் சார வெண்ணிலா கிட்ட திருப்பி ஒப்படைக்கிற வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். இப்படிதான் போராடுவோம். என்ன சொல்றீங்க? ஆமா, நீ யாரு கண்ணு? இந்த கூட்டத்திலே புதுசா இருக்கியே. ஓ, வெளியூர்காரியோ? காசு கொடுத்து மேடம் கோஷம் போட உங்களை கூட்டிட்டு வந்தாங்களோ? காசு மட்டுமா இல்ல பிரியாணி சேர்த்து தரேன்னு சொன்னாங்களா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் உண்மையான பாசம் எப்படி தெரியும்? பந்திக்கு வந்த கூட்டம் எது, பாசத்துக்கு வர கூட்டம் எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாத உன்கிட்டலாம் நியாயத்தை எதிர்பார்க்கறது எங்க தப்புதான். சொல்ற விதத்துல சொன்னா தானா நீ வழிக்கு வரப்போற. கண்ணு, நீ இடம் தெரியாம மோதிக்கிட்டு இருக்க. இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அதெல்லாம் உன்னை சுத்தி நிக்குதே ஒரு கூட்டம். எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுற ஒரு கூட்டம். அதுகிட்ட வச்சுக்க. ஏய், என்ன நாக்கு ரொம்ப நீளுது? தப்ப தட்டி கேட்கறதுக்கு இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு இல்லை. யார் வேணாலும் தட்டி கேட்கலாம். நீ பண்ற ஃபோர்ஜரி, ஆள் கடத்தல், பித்தலாட்டம், இதுக்கெல்லாம் தண்டனை நிச்சயம் உண்டு. நீ என்ன தட்டி கேட்க கூடாதுன்னு சொல்றியா? தண்டனை? என்ன தண்டனை? ஐயோ, அது எப்படி இருக்கும்? தண்டனை தானா கிடைக்கும் தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அது தானா கிடைக்காது போல இருக்க. அதனால நாங்களே கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரும். முத்தரசன் சார ஒழுங்கு மரியாதையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டா உனக்கு நல்லது. என்ன நீ இவ கொஞ்சம் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா? அதானே, எந்த ஒரு காரியம்னு தெரியலையே. வாய் இந்த அளவுக்கு நீளுது. கொஞ்சம் கூட பயமே இல்லாம பேசிட்டு இருக்கா. முத்தரச மாமா என்கிட்ட தான் இருக்காருன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அவர் என்கிட்ட தான் இருக்காருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா சொல்லுங்க. உண்மையிலேயே அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு தேவையான சில விஷயங்களை சாதிக்க வெண்ணிலாவை சும்மா ஏதோ மிரட்டியிருப்பேன். அதுக்காக நானே கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏய், முத்தரச மாமா எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. உங்களால ஆளுங்க பார்த்துக்கோங்க. வந்துட்டான், வாங்க. அப்படியா? இங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு.
வாங்கப்பா கீழே இறங்கி வாங்க. எல்லாம் வந்தாச்சா? வாங்க வாங்க வாங்கப்பா. வாங்க பண்ணலாம் வாங்கலாம் வாங்க இப்படி இல்லைங்க இந்த பக்கம் பின்னாடி. அண்ணா எல்லாரும் ரெடியா? ரெடி சார். இவ்வளவு நாள் அடிச்சிருப்பீங்க, இன்னைக்கு அடிக்கிற அடியில காது ஜவ்வு கிழிஞ்சிடணும். அதோ பாருங்க அந்த வீட்டுல ஆமா சார். அவங்க உள்ள உட்காந்து சொகுசா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க அடிக்கிற அடியில தெரிச்சு ஓடி வரணும். அடிங்கண்ணே. சும்மாவே அடி பின்னி எடுப்போம். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்ப பாருங்க அடிய. டேய் அடிக்கடா. ஸ்வேதா அங்க வை. என்னது பவுல்லாம் ஆடுது? தெரியலையே ஸ்வேதா. நிலநடுக்கம் ஏதாவது வந்துச்சா? இங்கே எப்படி? சரி இப்போ வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஜன்னல் கதவு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. அதே வேலையா போச்சு காலையில. ஏற்கனவே முடிக்காம இருக்கு. பெரியப்பா கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம ஃபுல்லா லாக் பண்ணுங்க சரியா? தாங்க முடியல. வாங்க. ச்சே.
வச்சு இருக்கிற மாதிரியே இருக்கு. இப்படியே போனா என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கே. பெரியப்பா, பெரியப்பா, ஓ, பெரியப்பா, எவ்வளவு திமிரு இருந்தா முத்தரசு மாமா நம்ம கையில மாட்டிருக்காருன்னு தெரிஞ்சும் இவனுக்கு இந்த ஆட்டம் ஆடுவானுங்க. இதுக்கு மேலேயும் வேடிக்கை பக்கத்துல பிரயோஜனம் இல்ல. இங்க கூடி இருக்க ஆட்டு மந்த கூட்டத்தை அடிச்சு ஓட ஓட விரட்டணும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க பெரியப்பா. சரி விடுமா, நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு சத்தம் இல்ல. ச்சே. ஓ, பப்பா. ச்சோ. ஓ. சொல்லுங்க சார், ஏதாவது வேலையா? நீ நம்ம பசங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு பெரிய வீட்டுக்கு வந்துரு. சார், எத்தனை பேர் சார் வேணும்? ஒரு ஊரையே அடிச்சு காலி பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க. சார், அதை விடுங்க சார். நாங்களே 5-6 பேர் இருக்கோம். எங்ககிட்ட பக்காவா பொருளெல்லாம் இருக்கு. அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறோம் சார். நீங்க கவலையே படாதீங்க. சரி சரி, சீக்கிரமா கிளம்பி வாங்க. சரிங்க சார். டேய், எல்லாம் பொருள் எடுத்து கையில வச்சுக்கோங்க. பெரிய வேலை ஒண்ணு வந்திருக்கு. சரணா, வாங்க வாங்க போலாண்ணே. எந்திரா போலாண்ணா. என்னாச்சு பெரியப்பா? கிளம்பிட்டாங்கம்மா. வந்து மொத்த கூட்டத்தையும் அடிச்சு நொறுக்க போறாங்க. ஏண்டா இந்த ஸ்வேதாவை டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சு ஒவ்வொருத்தரும் நொந்து போற அளவுக்கு அந்த ரவுடிங்க வேலை பார்க்கணும். நீ கவலையே படாதம்மா. அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவானுங்க. பாட்டுப்பா, ஏமா நிறுத்த சொன்ன? அவங்கள வாசிக்க சொல்ல வேண்டியதானே? அப்புறம் எப்படி அவங்கள வெளியில கொண்டு வரது? இல்லைண்ணே, குழந்தைங்களை துன்பப்படுத்துறதுக்கு நம்ம யாருக்கும் உரிமை இல்லை. என்ன குழந்தைய விட முக்கியமான விஷயம் வேற எதுவுமே இல்லை. எல்லா பொண்ணுங்களும் அதைத்தான் சொல்லுவாங்க. நானும் அதை தான் சொல்றேன். நீங்க யாரும் வாசிக்க வேண்டாம், நீங்க புறப்படுங்க. சரிங்கம்மா, வரோம். அண்ணி, சத்தம் கேக்குறது நின்னுடுச்சு போல. ஆமா ஸ்வேதா, இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்க. அப்பா, எஸ். ஒருவேளை அடிச்சடிச்சு கை வலிச்சு நிறுத்திட்டாங்களோ என்னவோ. அப்பா, நிம்மதியா இருக்கு. இந்த சத்தம் காதுக்குள்ள வந்து ரீங்காரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இனி கவலை இல்ல. நாம ஏற்பாடு பண்ண ரவுடிங்க வந்து மொத்த கும்பலையும் அடிச்சு விரட்டிடுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு நல்லா உரைக்கும். இனிமே இந்த ஸ்வேதா பக்கம் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடணும். உங்களுக்கு தனியா சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? ஏன் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கிளம்பு கிளம்பு, கூட்டம் போடாத. கிளம்பு கிளம்பு கிளம்பு, கூட்டம் எல்லாம் போடக்கூடாது. கிளம்பு. மா, கிளம்புன்னு சொல்றல, கிளம்பு. சொல்லிட்டு இருக்க, கிளம்புமா. ஏய், ஸ்வேதா,
அங்க ரவுடிங்க வந்துட்டாங்க. எல்லாரையும் விரட்டிட்டு இருக்காங்க. என்ன படாத பாடுபடுத்துனாங்கல்ல, இப்ப பாருங்க எப்படி துண்ட காணும் துணிய காணும்னு தெரிச்சு ஓடுறாங்கன்னு. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம ஆளுங்க வந்துட்டானுங்க பாரு. பைனாகுலர் எடுங்க பெரியப்பா, அது அங்க இருக்கு. பார்க்கலாம். கிளம்புனா கிளம்ப மாட்டீங்களா? பொருளை வச்சு தான் பேச வைக்கணுமா? தம்பி, என்னப்பா வார்த்தையெல்லாம் தடிக்குது? யாரு ஊருக்குள்ள வந்து எங்க வந்து சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? பெருசு வேணாம், சொன்னா கேளு, போயிரு. வீணா முறைச்சுக்கிட்டேன்னா உசுரை விட்டுருவ. பார்த்தல, கத்தி உருட்டு கட்டை எல்லாம் வச்சிருக்கோம். இந்த அடியெல்லாம் நீ தாங்குவியா? அதான் இங்க பாருங்க, முறையில சொல்றேன். இங்க பாருங்க, உங்களுக்கு எங்களை தானே அடிக்கணும். அடிங்க, வாங்க, நல்லா அடிங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? கையில ஆயுதம் எல்லாம் வச்சிட்டு இருந்தா நீங்க என்ன பெரிய ரவுடிங்களா? உன்னை பொம்பளைன்னு பாக்குறேன், இல்லனா ஒண்ணு வந்துருவேன். என்ன அங்கிள், அவங்கள லேடிஸ்னு சொல்றீங்க? அப்ப நான் குழந்தை தானே? என்ன அடிங்க அங்கிள். அங்கிள் என்ன அடிங்க அங்கிள். எல்லாரும் எங்களுக்காக தான், எங்க அம்மாக்காக தான் வந்திருக்காங்க. டேய் பேராண்டி, பாக்குறதுக்கு என் பேர மாதிரி இருக்கிறப்பா. என்ன வேணா அடிச்சுக்கோப்பா. தில்லு இருந்தா என்னையே அடிடா. என்ன யோசிக்கிறீங்க? கத்தி கடப்பாறையை வச்சுக்கிட்டு ஆளுங்களை மிரட்டினா ரவுடி ஆயிட முடியாது. இந்த பாட்டி சொல்றாங்களே நான் அடின்னு, உங்களால அடிக்க முடியுதா? அவங்க பொண்ணுங்கிறதுனால அடிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. அவ குழந்தைங்கிறதுனால அடிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இவங்க பாட்டிங்கிறதுனால அடிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ரவுடிங்களா இருந்தாலும் உங்களுக்குள்ள மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல? உங்களுக்குன்னு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு வீட்டுல இருப்பாங்கல்ல. எங்க எல்லாரையும் நீங்க அடிச்சு போட்டுட்டு போனா அப்புறம் நாங்கெல்லாம் நடுத்தருவுல தான் நிக்கணும். சரி, அதெல்லாம் விடுங்க. நாங்க எல்லாரும் எதுக்காக இங்க போராட்டம் பண்றோம்னு தெரியுமா? எங்க எல்லாரையும் துரத்துறதுக்காக உங்களை ஏவி விட்டாங்களே, அவங்களாலதான். அந்த மனசாட்சியே இல்லாத கும்பலாலதான். இங்க பாருங்க, இங்க 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு தான் புருஷனை கேட்டு போராடிட்டு இருக்காங்களே வெண்ணிலா, அவங்களுக்காக தான். என்ன இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க? இவங்க உண்மையிலேயே ரவுடிங்க தானா, இல்ல சும்மா வாயிலேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க? இவங்களை எல்லாம் அடிக்க சொல்லி அந்த ராட்சசி உங்களுக்கு பணத்தை கொடுத்து ஏவி விட்டுருக்கா. நீங்களும் என்ன ஏதுன்னு கேட்காம பணத்துக்காக எங்களை வந்து மிரட்டுறீங்க. தயவு செஞ்சு என்ன விஷயங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடு மொத்தமும் வெண்ணிலாவுக்கும் அவங்களோட கணவர் முத்தரசனுக்கும் சொந்தமானது. ஆனா அந்த முத்தரசன் சாரை எங்கேயோ மறைச்சு வச்சுக்கிட்டு அவரை மிரட்டி பணிய வச்சு சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டா அந்த ஸ்வேதா. இப்போ இவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவங்களையே வெளியே துரத்திட்டாங்க. இவங்க போராட்டம்லாம் அந்த சொத்தை பத்தி இல்ல, கடத்திட்டு போன புருஷனை மீட்கணுங்கிறது தான். இந்த வெண்ணிலாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். இந்த குண்டச்சி வேற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு உங்க குடும்பத்திலயும் இப்படி நடந்தா நீங்களாம் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா? இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க பொண்ணாட்டி பிள்ளைங்க தான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? நம்ம எல்லார் வீட்லயும் தெய்வங்கள் இருக்குன்னா அது குழந்தைங்க ரூபத்துல தான். ஆனா அந்த குழந்தையவே கடத்தி பணையமா வச்சுக்கிட்டு மிரட்னா அந்த ஸ்வேதா. வேலை முடிஞ்சு களைச்சு போய் வீட்டுக்கு போனா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு
அரவணைச்சு போறது பொம்பளைங்க. புருஷன் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா பதறி போயிடுவாங்க. ஆனா இங்க தான் புருஷன் கத்தி குத்துப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறப்ப கூட அவரை தொலைச்சிட்டு வந்து மனசு இறுக்கி போயிருக்காங்களே இந்த வெண்ணிலா. இவங்க முகத்தை பார்த்துட்டு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. மா இங்க மெய்யாலுமே என்ன நடக்குதுன்னு புரியாம இங்க வந்துட்டோமா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க எல்லார் பேச்சையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுமா. இந்த மைக்கை கொஞ்சம் கொடுங்கம்மா. இந்தாங்க. ஏய் ஸ்வேதா, உன்னுடைய முள்ள மாதிரி தரமா எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் பயாஸ்கோப் காட்டியா? இனிமே உன் பிள்ளைங்கள என்கிட்ட செல்லாது. ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணோட புருஷனை அவங்ககிட்ட ஒப்படைச்சிரு. இல்ல நாங்களே உன்னை ஊடு பூந்து வெட்டுவோம் உன்னை. என்னது இவனுங்களும் சேர்த்து கோஷம் போட்டுட்டு இருக்காங்க? தடிமாடு பசங்க என்ன காரியம் பண்றாங்கன்னு பாத்தீங்களா? காசு கொடுத்து அடிச்சு துரத்த வர சொன்னா எனக்கு எதிராவே கோஷம் போடுறானுங்க. முதல்ல அந்த தடிமாடுங்களுக்கு போன் பண்ணி கொடுங்க. கொடுங்க பிரிப்பா. ஏய், பணத்தை கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு சொன்னதை செய்யறவங்க தானே நீங்க. அதை விட்டுட்டு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு கோஷம் போட்டுட்டு இருக்கீங்க. நாம வாய் ரொம்ப நீளுது. உங்ககிட்ட துட்டு வாங்கிட்டா நீ சொல்றபடி ஆடுறதுக்கு நான் என்ன தலையாட்டு பொம்மையா? ரவுடிகளா இருந்தாலும் நாங்களும் மனுஷங்க தான். நாய அநியாயங்களை மதிக்கிறவங்க தான். எல்லா அநியாயத்தையும் செஞ்சுட்டு தப்பே பண்ணாத இவங்கள அடிக்க என்ன அனுப்புறிய? நீ தான் தண்டனை அனுபவிக்க போற. இந்த கத்தி கடப்பாரை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்தேன்னு வையே, பீஸ் பீஸ் ஆயிடுவ. என்ன பெரியப்பா நம்மளே அடிப்பேன்னு சொல்லி பேசுறான்? அப்படியா? ஐயோ டேய், இந்த பாரு, போலீஸ விட்டு உங்களெல்லாம் காலி பண்ணிடுவேன் பாத்துக்க. ஐயா என்ன மேடம், நாங்க டெய்லியா போலீஸ் கூட குடுத்தன நடத்துறவங்க. நீ கூப்பிடுமா போலீஸ, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க என்னதான் கூடி கூப்பாடு போட்டாலும் இங்க ஒண்ணும் நடக்காது. இந்த ஸ்வேதாவை அசைச்சுக்கவே முடியாது. வீடா போன பெரியப்பா, நாம அனுப்புன ரவுடிங்களை நமக்கு எதிராவே திருப்பி விட்டுட்டாங்க. அந்த வெண்ணிலாவும் அவளை சுத்தி இருக்கிற கூட்டமும். இதுக்கு மேலேயும் அவங்கள சும்மா விடக்கூடாது பெரியப்பா. வாங்க. சார், இது திருட்டு கேஸ்ல மாட்டின கிரிமினலோட ஃபைல் சார். சொல்லுங்க மேடம். இங்க ஒரு பெரிய கூட்டமா சேர்ந்துக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி கையில கத்தி கடப்பாருன்னு ஆபத்தான ஆயுதங்களோட ரவுடிங்க வந்து மிரட்டுறாங்க சார். உடனே நீங்க இங்க வந்து கிளியர் பண்ணி கொடுங்க சார், ப்ளீஸ். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சரிங்க மேடம், நான் உடனே வரேன். தேங்க்யூ. யோ சார், அங்க பெரிய வீட்டு முன்னாடி ரவுடிங்களோட அட்டகாசம் நடக்கிறதா ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கியா? உடனே கிளம்பணும், ரெடி பண்ணு. எஸ் சார். இன்னும் கொஞ்ச நேரம் தான். போலீஸ் இங்க வந்து இவனுங்களை அடிக்கிற அடியில வலி தாங்க முடியாம இங்க இருந்து ஓட போறானுங்க பாருங்க.